ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த ராசிக்காரங்க இந்த வருஷம் எந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முடிஞ்சால் இந்த வருஷம் இயர் ரெண்டுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் ராசிக்கு அது ரொம்ப நல்லது. மேச ராசிக்காரங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரிஷப ராசிக்காரங்க திருவானைக்கா ஜம்புகேஸ்வரரை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசிக்காரங்க காஞ்சிபுரம் காமாட்சியும், கடக ராசிக்காரங்க மதுரை மீனாட்சியும், சிம்ம ராசிக்காரங்க கும்பகோணத்தில் இருக்க சூரியநாராயணர் கோயிலுக்கும், கன்னி ராசிக்காரங்க நாமக்கல் ஆஞ்சநேயருக்கும், துலாம் ராசிக்காரங்க திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் ஆலயத்துக்கும், விருச்சிகம் அழகர் கோயிலில் இருக்கக்கூடிய பழமுதிர்ச்சோலை முருகனும், தனுசு ராசிக்காரங்க திருவாலங்குடி குரு பகவானையும், மகர ராசிக்காரங்க திருநள்ளாறு சனீஸ்வர பகவானையும், கும்ப ராசிக்காரங்க ஆதி கும்பேஸ்வரர் கும்பகோணத்தில் இருக்க அவரையும், மீன ராசிக்காரங்க ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கராதனையும் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களால் முடிஞ்சால் இந்த வருஷம் இறுதி வரைக்கும் டைம் இருக்குது. இது பிப்ரவரி மாதம் தான் ஆகுது. ஸோ எப்போனாலும் போயிட்டு, இது மார்ச் மாதம் ஆகுது, எப்போனாலும் போயிட்டு நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.